தேசப்பற்றின் நவீன பஞ்சாயுதமாக தன்னைத்தானே மார்தட்டிக் கொள்ளும் விமல் வீரவன்சவுக்கும் போலீசாருக்கும் இடையே நேற்றைய தினம் ஒரு முருகல் ஏற்பட்டிருந்தது. விமல் வீரவன்ச ஒரு 3 வயது குழந்தையின் ஸ்டைலில் போலீசாரை விட்டும் ஓடப்போய் தரையில் வீழ்ந்து கிடந்தார். இந்த ஒரே ஒரு நிகழ்வால் வீரவன்ச இப்போது ஒரு நகைச்சுவை மீம் மெட்டீரியலாகி இருக்கிறார். அவர் ஓடுவதை வைத்து விதம் விதமான எடிட் செய்யப்பட்ட பாட்டுக்கள் வரத் தொடங்கி இருக்கின்றன. வீழ்ந்து கிடக்கும் போட்டோக்கள் ஆட்களுக்கு எழுதுவதற்கும் பேசுவதற்கும் புது புது கண்டென்ட்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. வீரவன்ச போன்ற பேரினவாத முகவர்களை கையில் பிடிக்க முடியாத நாட்கள் நம் கேலண்டர்களில் இருக்கின்றன. மே 17 முதல் மே 20 வரையான காலப்பகுதியில் யுத்த வெற்றியை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் அபத்தமாக அலப்பறை செய்வார்கள். அதே போல நவம்பர் மாத கடைசி வாரத்தில் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படும் போது அதோ பாருங்கள், புலிகள் மீண்டும் உயிர் தெளிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசு பார்த்து கொண்டிருக்கிறது என்று ஆரம்பிப்பார்கள். இப்படித்தான் நேற்றும் நடந்தது. ஒரு பூச்செண்டு ஒன்றை தூக்கி கொண்டு பத்திரமுல்லையில் இருக்கும் போர் வீரர்களின் நினைவு தூபிக்கு சென்றிருந்தார் வீரவன்ச. இந்த இடத்தில்தான் இன்று ஜனாதிபதி தலைமையில் தேசிய வெற்றி நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கட்டாக்காலி மாடு ஒன்று கல்யாணத்துக்குள் புகுந்த மாதிரி வீரவன்ச இப்படி நிகழ்வு நடக்க இருக்கும் இடத்தில் புகுந்ததை போலீசார் அனுமதிக்கவில்லை. இதனால் வீரவன்சவுக்கும் அவரோடு இருந்த குழுவுக்கும் போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இது கைகலப்பானது. வீரவன்ச ஒரு போலீஸ் அதிகாரியை தள்ளி கொண்டு முன்னேற முயன்றார். அவரை தடுத்து கொண்டு போலீசார் விரைய நினைவு தூபிக்குள் உள்நுழைய விடாமல் இராணுவத்தினரும் வந்து தடுத்து நிறுத்தினார்கள். இதன் போதுதான் வீரவன்ச தலை குப்புற வீழ்ந்தார். பின்னர் வழக்கம் போல அலறினார். போலீஸ் மா அதிபரை வசைபாடினார். ஆத்திரம் பீரிட்டு பாய இந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்களினுடைய தலையில் இடிவிழ வேண்டும் என்று சாபம் போட்டார். காகம் திட்டி மாடு செத்ததாய் சரித்திரம் எங்கும் பதிவானதில்லை. அதுவும் வீரவன்ச போன்றோரினுடைய சாபம் பலிப்பதாக இருந்தால் இந்த நாடு இப்போதோ அழிந்திருக்க வேண்டும். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த வீர தீர நிகழ்வு. கடைசியாக வீரவன்ச ஒரு பூச்சண்டையாவது கேட் அருகே வைத்துவிட்டு போக விடுங்கள் என்று தோல்வியடைந்த குழந்தை ஒன்றை போல மன்றாடினார். அவரும் அவரோடு வந்த கும்பலும் 4-5 பூச்செண்டுகளை கேட்டில் வைத்துவிட்டு கலைந்து சென்றார்கள். போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்த வீரவன்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மிக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பிரிவு சூட்டோடு சூடாக அறிவித்திருக்கிறது. வீரவன்சவின் அரசியலை படித்தார். இவர்களுக்கு எப்போதும் எரியும் பிரச்சனை ஒன்று தேவை. ஒன்று, தமிழர்களுடன் மோதுவார்கள். அப்படி இல்லாவிட்டால் முஸ்லிம்களை சீண்டுவார்கள். உன் வாய் இல்லாவிட்டால் நாய் கொண்டு போய்விடும் என்று வாயாலேயே அனைத்தையும் சாதிப்பவர்களை பார்த்து சிலர் பகடியாக சொல்வதுண்டு. குசேலன் படத்தில் சலூன் நடத்தும் வடிவேலுவை பார்த்து நீ வாயாலேயே வளர்ந்தவன் என்பார் பசுபதி. இதே மாதிரிதான் விமல் வீரவன்சவும். அவருக்கு வாய்தான் மூலதனம். அந்த அளவுக்கு அவருக்கு பிழைப்பு நடத்த அவருடைய முள்ளில்லாத நாவு உற்ற துணையாக இருந்திருக்கிறது. ராஜபக்ச குரூப் ஆஃப் கம்பெனியின் நிரந்தர தொண்டனாக ஒரு காலத்தில் அவர் களப்பணி செய்த போது அவர் முன்னெடுத்த பிரச்சாரங்கள் இன்றளவும் அருவருப்புடனேயே சிறுபான்மை சமூகங்களில் நோக்கப்படுகின்றன. இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்பு புவத்கண்டாவை சனா எனப்படும் போதைப் பொருள் மற்றும் பாதாள நடவடிக்கையுடன் தொடர்புபட்ட ஒரு குற்றவாளியின் வீட்டில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் காலத்தில் தங்கியிருந்தார் என்று அடித்து விட்டிருந்தார். வீரவன்சவின் இந்த பேச்சு அவருக்கு வினையானது. தங்கல்ல போலீஸுக்கு வரவழைக்கப்பட்டார். போலீசார் வீரவன்ச வழங்கிய வாக்குமூலத்தை ஒரு சொல்லும் பிசகாது ஊடகங்களில் கசிய விட்டனர். போலீஸ் அதன் சரித்திரத்தில் இப்படி நடந்து கொண்டது அதுவே முதல் தடவையாக இருக்க வேண்டும். தான் ஜனாதிபதி அனுரவுக்கு எதுவும் சொல்லவில்லை என்று தலையை சுற்றி மூக்கை பிடிக்கும் ஒரு கதையை சொல்லி சமாளித்து விட்டு ஓய்ந்தார் வீரவன்ச. அது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட சேறு பூசும் நடவடிக்கை என்பதால் வீரவன்சவை அத்தோடு விட்டுவிட்டார் ஜனாதிபதி. ஆனால் வீரவன்சவின் சொத்து சேர்த்த வழக்கு, அவருடைய மனைவியின் பாஸ்போர்ட் வழக்கு எல்லாம் ஒரு வசந்தம் போல வர இருக்கின்றன. இத்தனை வழக்குகளையும் பம்புகளையும் வைத்துக் கொண்டுதான் வீரவன்ச தேசப்பற்று வகுப்பு எடுக்கிறார். அமைதியாக இருக்கும் நாட்டில் பிளவையும் பிரிவினையையும் ஏற்படுத்த முனைகிறார். இராணுவ வீரர்கள் என்ற பெயரை சொல்ல ஜனாதிபதி அனுரவுக்கு உடலில் தெம்பு இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டு நிற்கிறார். வீரவன்ச போன்றோருக்கு எப்போதும் ஒரு யுத்தமோ அல்லது பதட்டமோ தேவை. அப்படி இருந்தால்தான் பெரும்பான்மை சிங்களவர்களிடம் ஒரு பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு சுகமாக ஆட்சி செய்ய அவர்களால் முடியும். 2009ஆம் ஆண்டு வரை இதைத்தான் செய்தார்கள். பின்னர் யுத்த வெற்றி கோஷங்களை வைத்துக்கொண்டு ஓரிரு வருடங்கள் வலம் வந்தார்கள். அதையும் ஒரு கட்டத்துக்கு மேல் சந்தைப்படுத்த முடியாது என்ற நிலை வந்த போதுதான் இஸ்லாமாபோபியாவை கையில் எடுத்தார்கள்.
டால்ஸ்டாய், ஹெமிங்வே போன்ற இலக்கியவாதிகளே தோற்று போகும் அளவுக்கு அபாரமான கற்பனை வளம் வீரவன்சவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு புனைவில் வல்லவர் அவர். உண்மையில் வீரவன்ச கோயபெல்ஸ் போன்ற ஒருவர். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகும் என்று ஹிட்லரின் வழக்கரமாக இருந்த கோயபெல்ஸ் சொல்லியிருந்தார். அதை இந்த நூற்றாண்டில் இலங்கையில் பரீட்சித்து பார்த்த பெருமை வீரவன்சவை தான் சேரும். வீரவன்சவுக்கு இப்போது இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அது அவருடைய இருப்பியல் சார்ந்த ஒன்று. அதாவது வீரவன்ச ஜேவிபியில் பிரச்சார செயலாளராக இருந்தபோது மிக வசீகரமான பேச்சாளராக இருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை விட பிரபலமாக இருந்தார் வீரவன்ச என்றும் சொல்வார்கள். அவர் ஜேவிபியில் அப்படியே இருந்திருந்தால் இன்று அனுரகுமார் திசாநாயக்க இருக்கும் ஆசனத்தில் அவர்தான் இருந்திருக்க கூடும் என்று சொல்வோரும் இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. வீரவன்ச போன்ற பேரினவாதியால் அது என்றைக்குமே சாத்தியம் இல்லாத ஒரு கனவு. வீரவன்சவின் சிறுபான்மை விரோத கொள்கைகளை வைத்துக் கொண்டு மக்களை ஒருமுகப்படுத்த என்றைக்கும் முடியாது என்பதுதான் உண்மை. வீரவன்சவின் வசீகரமான பொய்களில் இலங்கையின் பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு பகுதி கட்டுண்டு போயிருந்த ஒரு காலம் இருந்தது. ஜேவிபியில் இருந்தபோது நட்சத்திர பேச்சாளராக இருந்த வீரவன்ச 2008ஆம் ஆண்டு ஜேவிபியில் இருந்து பிரிந்த பிறகு படு மூர்க்கமாக இனவாதத்தை கையில் எடுத்தார். தேசிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்த வீரவன்ச ஒரு கட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ரப்பர் ஸ்டாம்ப் போல மாறி போனார். ராஜபக்சேக்களின் போலி அமெரிக்க எதிர்ப்புக்கு, போலி ஐநா சபை எதிர்ப்புக்கு, போலி மேற்குலக எதிர்ப்புக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய ஊறுகாய் போல பயன்படுத்தப்பட்டார் வீரவன்ச. இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் ஓலங்களை எல்லாம் அடியோடு நிராகரித்த வீரவன்ச அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் கருத்து தெரிவித்த தமிழ் அரசியல்வாதிகளை எல்லாம் புலிகள் என்று தூற்றினார். யுத்த குற்ற விசாரணை சம்பந்தமாக நியமித்த குழுவை கலைக்காவிட்டால் இலங்கையில் இருக்கும் ஐநா சபை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதில் இருக்கும் ஊழியர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைக்குமாறு வீரவன்ச 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாட்டு மக்களுக்கு கட்டளையிட்டார். வீரவன்சவின் அடி முட்டாள்தனமான இந்த அறிவிப்பால் ஐநா சபை அதிகாரிகள் திகைத்து போனார்கள். கொடுத்த காசுக்கு மேலால் கூவிவிட்டானே பாவி என்று ராஜபக்ச அரசும் ஒரு கட்டத்தில் தடுமாறி போயிருக்க வேண்டும். அது நம் அரசின் அறிவிப்பல்ல, வீரவன்ச என்ற நபரின் சொந்த கருத்து என்று அலறியது மஹிந்த ராஜபக்சவின் தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சு. ஆனால் வீரவன்சவோ விடவில்லை. நான் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் என்ற ரீதியில் பேசுகிறேன், நான் சொல்கிறபடி செய்யுங்கள் மக்களே என்றார். 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி கடைசியில் வீரவன்சவும் அவருடைய வானர படையும் ஐநா சபை அலுவலகத்தை முற்றுகையிட்டது. வீரவன்சவுக்கு தம் கருத்துக்களை வெளிப்படுத்த ஜனநாயக சுதந்திரம் இருப்பதாக ஆரம்பத்தில் பட்டர் பூசிய அரசு ஒரு கட்டத்தில் பதட்டம் அடைந்தது. வீரவன்ச சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஐநா சபை வளாகத்தில் அறிவித்தார். வீரவன்சவின் உண்ணாவிரதம் தீவிரமடைந்தது. வீரவன்ச ஏதாவது செய்து கொள்ளப் போகிறாரா என்ற அச்சமும் ஏற்பட்டது. ஆனால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த எந்த அரசியல்வாதியும் இதுவரை செத்ததில்லை என்ற தத்துவத்தின்படி வீரவன்ச ஒரு நாடகம் போட்டுவிட்டு ஓய்வார் என்ற கருத்தும் மேலோங்கி இருந்தது. போலீஸ் மா அதிபரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து வீரவன்சவையும் அவருடைய எடுபிடிகளையும் கலைத்து வீட்டுக்கு அனுப்ப எடுத்த முயற்சி தோல்வி கண்டது. பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு எடுத்தார் வீரவன்ச. யார் இங்கே சீனியர் டிஐஜி என்று கேட்டவாறு தொலைபேசியை சீனியர் டிஐஜியிடம் வழங்கினார். உமக்கெல்லாம் யார் அங்கே போகச் சொன்னது, அங்கிருந்து போ என்று மறுமுறையில் எகிரினார் கோட்டாபய. வேலை போய்விடும், கவனம் என்றும் மிரட்டினார். இந்த வீடியோ எல்லாம் இன்னமும் இணையதளங்களில் சஞ்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. வீரவன்சவின் உண்ணாவிரதம் கூட மற்றொரு மெகா நாடகம். வீரவன்ச லெமன் பஃப் பிஸ்கட் பாக்கெட் ஒன்றுடன் படுத்து கிடக்கும் ஒரு படத்தை லங்கா நியூஸ் இணையதளம் அப்போது வெளியிட்டிருந்தது. உண்ணாவிரதம் இருக்கிறேன் பேர்வழி என்று சிறுவர்கள் கள்ள நோன்பு பிடிப்பது போல வீரவன்ச லெமன் பஃப் பிஸ்கட் சாப்பிட்டதாக பிரசித்தி பெற்ற ஒரு கதை அப்போது உலவியது. இப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்த வீரவன்சவுக்கு எதிராக இன்று சரிக்கு சமனாக போலீஸ் திணைக்களம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருந்தபோது மமதையில் ஆடிய வீரவன்சவுக்கு நல்லாட்சி கோலத்திலும் சகல சம்பத்துகளும் குறைவில்லாமல் கிடைத்தன. கள்ள பாஸ்போர்ட் வைத்திருந்த வீரவன்சவை காப்பாற்றியது ஜனநாயக செம்மல் ரணில்தான் என்றும் அப்போது சொன்னார்கள். இல்லாவிட்டால் அன்று வீரவன்ச சிறையில் இருந்திருப்பார். கையில் ஐபேடை வைத்துக்கொண்டு கூகுள், ஜிமெயில் பயன்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்க எதிர்ப்பு காட்டி கோமாளித்தனம் செய்தவர். டாக்டர் ஷாஃபி போன்றவர்களை சிங்கள சமூகத்தில் பயங்கரவாதியாக காட்ட எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போனார் என்று
நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். சிங்கள தேசியவாதம் என்ற பெயரில் சிறுபான்மை சமூகங்களை எப்போதும் தன்னுடைய கொடு நாவால் வம்பிழுப்பதையே தொழிலாக செய்த வீரவன்ச இந்த நாட்டில் அப்பாவி பெரும்பான்மையின மக்களின் உள்ளங்களில் கூட்டிய விஷத்தை எத்தனை லிட்டர் ஹாப்பி கூற்றினாலும் கழுவவே முடியாது. ராஜபக்சேக்களும் வீரவன்சக்களும் எந்த பொய்யை சந்தைப்படுத்தி மக்களை பிரித்தாண்டார்களோ இன்று அந்த பொய்கள் செத்தொழிந்து போய்விட்டன. எல்லா பாதைகளும் ரோமுகே என்கிற மாதிரி எந்த ஒரு முக்கியமான விசாரணையை தொட்டாலும் அது வீரவன்சவின் எஜமானர்களிடம் போய் முட்டிக்கொள்கிறது. வீரவன்சக்களுக்கு இன்று வழக்கமான பேரினவாத அரசியலை செய்ய உரிய களம் தெற்கில் இல்லை. திருகோணமலையில் சட்டவிரோத ஜூஸ் பார் கடையொன்றை நடத்தி செல்ல புத்தர் சிலை ஒன்றை வைத்த கசப்ப தேரர் போன்றோரின் அஜெண்டாக்கள் ஈடுபடவில்லை. நீதிமன்றம் ஜூஸ் பார் கடை சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தது. உரிமையாளரும் அதை ஒத்துக்கொண்டு விலகி கொண்டார். சிலையை வைத்துக் கொண்டு நர்த்தனமாடிய கசப்ப தேரர் காணாமல் போனார். ஞானசார தேரர் அவர் மீது இருக்கும் வழக்குகளை எண்ண முடியாமல் இருக்கிறார். இந்த நிலையில் சிங்கள தரப்புக்கு மறுபக்கம் இருந்து நோபோல் போட்டு பவிலியனுக்கு வெளியே சிக்ஸர் அடிக்கும் வேலையை இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மட்டுமே செய்து வருகிறார். கச்சத்தீவை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழக முதலமைச்சர் விஜயிடம் ஒப்படைக்குமாறு பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் கடந்த வாரம் ஒளிந்து நின்று பேசியதை இப்போது சென்னையில் பகிரங்கமாக பேசுகிறார் அர்ச்சுனா. அர்ச்சுனாவுக்கு தான் சொல்வது பிரிவினை கருத்து என்றும் தான் கைது செய்யப்படலாம் என்றும் நன்கு புரிந்திருக்கிறது. இதையே அவர் தனது பேச்சிலும் சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால் அவர் வேண்டுமென்றே சீண்டுகிறார். வீரவன்ச போன்ற பேரினவாதிகள் கூக்குரலுக்கு தெற்கில் கைத்தட்டல் கொடுத்து உசுப்பேற்ற ஒரு கூட்டம் எப்போதும் இருப்பது போல அர்ச்சுனாவின் அரசியல் சாசனத்துக்கு முரணான மடத்தனங்களை ஆராதிக்கவும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படி மாறி மாறி கக்கும் விஷ கருத்துக்கள் தான் இலங்கையை ஒரு தோல்வி கண்ட தேசமாக மாற்றி 30 வருட யுத்தத்தையும் காணிக்கையாக்கி விட்டு சென்றது. அந்த வரலாறு மீண்டும் திரும்ப ஒருபோதும் வழி ஏற்படுத்தக்கூடாது. வீரவன்ச விடயத்திலும் அர்ச்சுனா விடயத்திலும் அரசு சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது ஒவ்வொரு பதிவுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கிறது. அதனூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.